ஜனநாயகன் அதிரடி திருவிழா முதல்வர் விஜயின் திரைப்பயணத்தில் கடைசி படமாக நேற்று வெளியாகியிருக்கும் ஜனநாயகன் ரசிகர்களுக்கான ஒரு முழுமையான கொண்டாட்டமாக அமைந்திருக்கிறது. படத்தின் கதைக்களம் மிக பரந்தது. ஆரம்பத்தில் தமிழகத்தில் தொடங்கும் கதை, அதன் பிறகு ஆப்பிரிக்கா, டெல்லி வரை பயணித்து இறுதியாக தமிழகத்திலேயே முடிகிறது. ஒரே படத்துக்குள் ஏறத்தாழ 4 படங்களுக்கான கதை கருக்களையும் உணர்வுகளையும் ஒன்றாக இணைத்து வழங்கியிருக்கிறார்கள். கடைசி படம் என்ற காரணத்தினாலேயே இயக்குனர் பல முக்கிய கருத்துக்களை ஒரே கதையில் வலுக்கட்டாயமாக திணித்திருப்பது தெளிவாக தெரிகிறது. நில உரிமை, காட்டு பாதுகாப்பு மற்றும் பழங்குடியினரின் உரிமை போராட்டங்கள், பெண்கள் சுதந்திரமாக செயல்படுவது மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, நாட்டுப்பற்று மற்றும் வெளிநாட்டு சதிகளை முறியடித்து தேசத்தை காக்கும் கதை. அத்துடன் தமிழக அரசியல்வாதிகளின் ஊழல் பின்னணி மற்றும் அவர்கள் வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து நாட்டிற்கு செய்யும் துரோகம் என பல சங்கதிகளை திணித்து இருக்கிறார்கள். இதை கட்டாயம் சொல்லி தீர வேண்டும் என்ற நோக்கில் பல காட்சிகள் வரிசையாக திணிக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தையும் சுவாரஸ்யமாக நகர்த்த முயற்சி செய்திருக்கிறார்கள். தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்தின் அடிப்படை கதையை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடன் பல புதிய கிளை கதைகளையும் விறுவிறுப்பான அம்சங்களையும் சேர்த்து ஒரு பெரிய பேக்கேஜாகவே கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் தளபதி சயின்ஸ் பிக்ஷன் கதை களத்தில் நடிக்கவில்லை என்ற குறையை தீர்க்க கிளைமேக்ஸ் காட்சியில் ரோபோக்களை கொண்டு அமைத்து உள்ளார்கள். பெரும் செலவு செய்து பல ஹெலிகாப்டர்களை வெடித்து இருக்கிறார்கள். ஏகப்பட்ட கேரக்டர்கள், எல்லோரும் ஒரு 2 சீன்களிலேயே வந்து போகிறார்கள். அனிருத் இசை வழக்கம் போல் ட்ரீட் தான். அதுவும் தளபதி கச்சேரி பாடல் படமாக்கப்பட்டிருக்கும் விதமும் இசையும் தியேட்டரை அதிர வைக்கிறது. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல்வர் விஜயும் அவருடன் சேர்ந்து அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ், ஸ்ரீநாத், விஜய் பார்த்திபன் ஆகிய 4 அமைச்சர்கள் கதாபாத்திரங்களும் என மொத்தம் 5 அமைச்சர்கள் ஒன்றாகச் சேர்ந்து நடித்த ஒரே படம் இதுதான். படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் விஜயின் தோற்றத்தில் தொடர்ச்சி தன்மை விடுபட்டிருப்பது சற்று ஆச்சரியம் அளிக்கிறது. விஜயின் கையில் அவர் கேரக்டர் பெயரை தளபதி வெற்றி கொண்டான் என்பதை குறிக்கும் வகையில் DVK என டாட்டு இருக்கும். ஆனால் சில காட்சிகளில் அது DVK என்றும் சில காட்சிகளில் தளபதி என்றும் மாறுகிறது. இன்னும் சில காட்சிகளில் கையில் டாட்டுவே இல்லாமல் இருப்பதை காண முடிகிறது. ஒரு முன்னணி நடிகரின் படத்தில் இத்தகைய தொடர்ச்சி பிழை நிகழ்ந்திருப்பது கவனிக்கத்தக்கது. என்னவாயினும் விஜயின் கடைசி படம் என்பதாலேயே பெரும் வசூல் அடிக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும்.